ஹலோ மக்களே, எல்லாரும் கடையில் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. கல்யாண பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா எடுத்துக்கோங்க. சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, மிளகு இதெல்லாம் தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டோட சேர்த்து சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அளவு கடலை எண்ணெய் 50 ml ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 25 ml ஊற்றிக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை தூக்கி குக்கரில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொன் நிறத்தில் வறுத்துக்கோங்க. பொன் நிறத்தில் வந்தோடனே தலைவனை இறக்குங்க. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தலைவன் கறி அவனத்துக்கு உள்ளே போடுங்க. சிக்கனத்துக்கு உள்ளே போட்டோன்னே அந்த மசாலா, சிக்கன் ரெண்டையுமே நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான பிரியாணி தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூனு. தண்ணி அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? இது பேச்சுலர் சமையல், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். குக்கரில் கொதிச்சிரும். தண்ணி இதெல்லாம் ஊற்றின பிறகு கொஞ்சம் கொதி வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை போடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ நம்ம தம் போட போகிறோம். டீ கடையில் இல்லை, தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு ஒரு சின்ன சட்டியில் தண்ணி, ஓகேங்களா, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே இருக்க தண்ணி கொஞ்சம் கொதித்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இருக்க தண்ணி கொதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட தம் பிரியாணி ரெடி. அப்புறம் என்னங்க, ஃபைனலாக தட்டில் போட்டு ஒரு பிடிக்க வேண்டியதுதான். இது சீரக சம்பா பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.